ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மதுரை ஃபேமஸ் ஃபுட் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறோம். மோர் தென் 7 ஃபுட் ஸ்பாட்ஸ் கவர் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபுட் ஸ்பாட் தான் இந்த கோனார் கடை. யூடியூபர்ஸ், பெரிய பெரிய யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த ஷாப்பை பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆக்கி விட்டாங்க. அந்த ஹைப் எல்லாமே இந்த ஷாப்புக்கு வர்த்தா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மதுரை ஃபேமஸ் டிஷ்ஷஸ்னாலே பரோட்டா, அதுக்கடுத்து கறி தோசை தான். அவங்களோட லோகோ வந்து ஒரு சிங்கம் மாதிரி இருக்கும். அதுதான் அவங்களோட அத்தன்டிக் லோகோ. இவங்க கறி தோசையை தாண்டி மற்ற சில ஸ்பெஷல்ஸ், மதுரை ஸ்பெஷல் என்னென்ன இருக்கோ மற்ற எல்லாமே இவங்க சர்வ் பண்ணுறாங்க. மட்டன் நல்லி, அப்புறமேட்டு கலக்கி எல்லாமே இங்கே கிடைக்கும். நம்ம அவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிட்டோம். ஒவ்வொரு பரோட்டாக்கும் 4 சால்னா தராங்க. இதுதான் மட்டன் நல்லி பரோட்டா. அப்புறம் நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் கலக்கி. நம்ம 2 பரோட்டாவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இடியப்பம் பாயாவும் நம்ம சொல்லியிருந்தோம். பரோட்டா எல்லாமே ரொம்ப ஃப்ளேக்கியாக சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் அவங்களோட ஃபேமஸ் கறி தோசை. ஆனால் இந்த கறி தோசை நான் எப்படி இருக்கும்னு நினச்சனோ, எல்லா யூடியூபர்ஸும் எப்படி ஹைப் பண்ணாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. உள்ள மாவு சுத்தமாக வேவலை. அவங்க யூடியூபர்ஸ்லாம் பயங்கரமாக ஹைப் பண்ணாங்க. அப்படியே வந்து எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்த மாதிரி அதில் எந்த ஃப்ளேவருமே இல்லை. அது கிட்டத்தட்ட 450 ரூபா அந்த கறி தோசை. சுத்தமாக வருது இல்லைன்னு சொல்லலாம். பரோட்டா மீதி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்க கொடுத்த சால்னால ஒன்று கெட்டு போயிருந்துச்சு. ஸோ இது டெஃபினெட்லி ஓவர் ஹைப்டு தான். இந்த பிளேஸ் விசிட் பண்ணாதீங்க. நம்மளோட செகண்ட் ஸ்பாட் தான் இந்த பட்டர் பன் ஷாப். மதுரை ஃபுல்லாகவே பட்டர் பன் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அதில் நம்ம ட்ரை பண்ணியிருந்தது தான் கூகுள் ரிவ்யூஸில் இருக்கிறதுலே அதிகமான கூகுள் ரிவ்யூஸ் இருந்த ஷாப். இங்கே அவங்க 2 டைப் ஆஃப் பட்டர் பன் போடுறாங்க. ஒன்று வந்து நார்மல் ஒயிட் சுகரில் செய்கிறது, இன்னொன்று வந்து நாட்டு சர்க்கரையில் செய்கிறது. நம்ம வெறும் ஒயிட் சுகர் பன் மட்டும்தான் ட்ரை பண்ணியிருந்தோம். அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இந்த ஒரு பட்டர் பன் வாங்குறதுக்கு. அதை பார்த்ததுமே இது ஒருமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வழியா நம்மளும் அந்த பட்டனை வாங்கிட்டோம். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ரொம்ப அதிகமா பட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டேஸ்ட் இந்த பட்டர்னால தான் வருதுன்றதுனால இதை நீங்க அவ்வளோ ஃப்ரீக்வெண்டா சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ். ஓவரால் ரேட்டிங் ஒரு 5/5 கொடுக்கணும். நம்மளோட நெக்ஸ்ட் ஃபுட் ஸ்பாட் வந்து இந்த 24 hours ரோஸ் மில்க் அண்ட் பாதாம் மில்க் கொடுக்குற ஷாப். மதுரையில இருக்கிற யார்கிட்ட கேட்டீங்கனாலுமே இந்த ஷாப்போட அட்ரஸ் உங்களுக்கு ஈஸியாவே கிடைச்சிடும். கூகுள் மேப்ஸ்லயும் இதோட ரிவ்யூ ரொம்பவே அதிகமா இருக்கும். இது உண்மையில ஒரு பால் கடை தான். இதுதான் அவங்களோட ரோஸ் மில்க். நம்ம 2மே வாங்கி ட்ரை பண்ணி பார்த்திருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஷ் மில்க்ல அப்பவே செஞ்ச ரோஸ் மில்க். டேஸ்ட் பெருசா டிஃப்ரெண்டாலாம் இல்லை, ஆனா ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷா அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு 4.5/5 கொடுக்கலாம். நம்மளோட ஃபுட் ஸ்பாட் தான் மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா. இது எல்லா ஊர்லயுமே இப்போ வந்துருச்சு. நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம இப்போ வந்திருக்கிறது அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் அத்தன்டிக் ஸ்பாட்டுக்கு தான். இங்க இருக்கிற ஜிகர்தண்டா மற்ற கடையில இருந்து டிஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். பிரைஸஸும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த கடைக்குமே ரொம்ப அதிகமான போட்டோ இருந்துச்சு. உங்க பின்னாடி உங்களுக்கு அந்த போட்டோ பார்த்தாலே தெரியும். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஷாப்பு. அதை டெவலப் பண்ணி தான் இப்போ இந்த மாதிரி இருக்கு. நம்ம உங்களோட ஸ்பெஷல் ஜிகர்தண்டா தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம்.
ஜிகர்தண்டால பாசுந்தி ஐஸ்கிரீம் அந்த மாதிரி நிறைய ஆட் ஆன் பண்ணி தராங்க. பிரைசஸ்மே அஃபோர்டபுளா தான் இருக்கு. ஒரு வழியா நம்மளுக்கு நம்ம ஆர்டர் பண்ண ஜிகர்தண்டா வந்துருச்சு. இப்ப நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். இதுக்கு ஸ்ட்ராலாம் கிடையாது, ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தான் தராங்க. இந்த வெயிலுக்கு இந்த ஜிகர்தண்டா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கடைக்கு ஓவராலா 5/5 ரேட்டிங் தரல. நான் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜிகர்தண்டா இருக்கும். நம்மளோட அடுத்த ஃபுட் ஸ்பாட் தான் இந்த சந்திரன் மெஸ். சந்திரன் மெஸ், அம்மா மெஸ், இந்த ரெண்டு மெஸ்ஸுமே மதுரையில இருக்கிற மோஸ்ட் ஃபேமஸ் மெஸ்ன்னு சொல்லலாம். இதை தாண்டி குமரன் மெஸ் அப்படின்ற ஒரு மெஸ்ஸும் இருக்கு. நாங்க ரெண்டு மெஸ்ஸையுமே விசிட் பண்ணியிருந்தோம். நான் சந்திரன் மெஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கு. டிஷ்ஷஸும் சரி, டேஸ்டும் சரி. எது பெஸ்ட்னு உங்களால கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இங்க உங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா கோலா உருண்டை கொடுத்தாங்க. காம்ப்ளிமெண்டரியா தரதுன்றதுனால டேஸ்ட் ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே சாஃப்டா சக்யூலண்டா இருந்துச்சு. நம்ம உங்களோட எல்லா ஸ்பெஷல்ஸுமே ஆர்டர் பண்ணிருந்துச்சு. மெயினா உங்களோட இந்த ஜீரக சம்பா பிரியாணி, அப்புறமேட்டு மட்டன் நல்லி சாப்ஸ் எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். மதுரையில உங்களுக்கு பாஸ்மதி பிரியாணி ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். இங்க இந்த ஜீரக சம்பா பிரியாணி தான் ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க ஐட்டம்ஸ். முட்டை கறியும் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப கிளீனா, ஹைஜீனிக்கா, ரொம்ப குவாலிட்டி ரிச்சா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் எந்த குறையுமே கிடையாது. வீட்டுல சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு அந்த ஹோட்டல் ஃபுட் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலே வரல. மீன் குழம்புமே இங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெத்திலி மீன் குழம்பு, மெயினா இந்த ஐர மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். இதை தாண்டி இந்த மட்டன் பிரெயின் ஃப்ரை அது இதெல்லாமே உங்களுக்கு இங்க கிடைக்கும். நல்லி ஆம்லெட் அந்த மாதிரி டிஷஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு அவைலபிளா தான் இருக்கு. எல்லாமே நாங்க ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லாத்தோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் இந்த மட்டன் நல்லி சாப்ஸ். பிரியாணியோட ஃபிளேவர் ரொம்ப மைல்டா, டேஸ்ட் ஒரு மாதிரி ரொம்ப பேலன்ஸ்டா இருந்துச்சு. இந்த நல்லி ஆம்லெட்லாம் இங்க ஒரு மஸ்ட் ட்ரை அப்படின்னே சொல்லலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்க டெசர்ட்லாம் கிடையாது, கோலி சோடா தான். எல்லா ஃபிளேவர்ஸ்லயுமே கோலி சோடா அவைலபிளா இருக்கு. டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு. எல்லாத்தோட பிரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளா தான் இருக்கு. நீங்க மெஸ்ன்றதுனால ரொம்ப சீப்பா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனா ஒரு ஹோட்டல்ல சார்ஜ் பண்றதை விட கம்மியா தான் சார்ஜ் பண்றாங்க. இந்த கடைக்கு 5/5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். நம்மளோட அடுத்த ஃபுட் ஸ்பாட் தான் இந்த மதுரை ஃபேமஸ் பிரேம விலாஸ். மதுரையில இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபேமஸ் பேக்கரி அப்படின்னு சொல்லலாம். இதை இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்து ரன் பண்ணிட்டு வராங்க. இந்த கடை எப்போதுமே கூட்டமா தான் இருக்கும். நீங்க எப்போ வந்தாலுமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். அவங்களோட மோஸ்ட் ஃபேமஸ் டிஷ் இந்த கோதுமை அல்வா தான். இடையில திருப்பி தருவாங்க. அந்த இடைவெளி டேஸ்ட் இந்த கோதுமை அல்வா இருக்கும். இங்க இருக்கிறவங்க திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா விட இந்த மதுரை கோதுமை அல்வா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்களும் வாங்கி ட்ரை பண்ணிக்கிட்டோம். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றபடிக்கு உங்ககிட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அவைலபிளா இருந்துச்சு. நாங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. குவாலிட்டி, டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துச்சு. ப்ரைஸஸ்மே அஃபோர்டபுள் தான். ரொம்ப நாளா இந்த கடை இருக்கிறதுக்காக ரொம்ப அதிகமாக ப்ரைஸ் பண்ணி விற்கல.
5 out of 5 ரேட்டிங்கே கொடுக்கலாம். நம்மளோட லாஸ்ட் ஸ்பாட் இந்த மதுரை பன் பரோட்டா கடை. மதுரையில இன்வென்ட் பண்ண பழகிட்டு அந்த பன் பரோட்டா ஒன்று. நல்லா பன் மாதிரி பரோட்டாவே நல்லா ஃப்ளஃபியா அடிச்சு அந்த ஒரு கன்சிஸ்டன்சில போடுற ஒரு டிஷ் தான் இது. கறி தோசை மாதிரியே பன் பரோட்டாவும் மதுரையில கண்டுபிடிச்சது தான். இதுதான் உங்களோட மெனு. ரைசஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு, பட் ஓகே தான். உங்களுக்கு வேணா நீங்க இதை பாஸ் போட்டுட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா வெரைட்டி ஆஃப் பரோட்டாவுமே இருந்துச்சு. சால்னா ஸ்டாண்டர்டா எல்லாத்துக்குமே ஒரு 4 வெரைட்டி ஆஃப் சால்னா தான் தந்தாங்க. எந்த ஒரு சால்னாவுமே கிட்ட போல, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதுதான் உங்களோட அந்த ஒரு பன் பரோட்டா. நம்ம உங்களோட வீச்சு பரோட்டாமே வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்பவே மெலிசா, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியா சாஃப்டா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவங்களோட இலை பரோட்டாவும் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் சாப்பிட்டதுல பரோட்டா, வீச்சு பரோட்டா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இது மட்டும் ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். ஒரு மாதிரி அது ரொம்ப வெந்து கூழ் மாதிரி ஆயிடுச்சு. பரோட்டா மாதிரி எல்லாம் சுத்தமா நல்லா இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே ஓரளவு தெரியும். சுத்தமா நல்லா இல்லை, சாப்பிடவே முடியல, அப்படியே தான் வச்சுட்டு இருந்தோம். மற்றபடிக்கு இந்த கடையில இருந்த எல்லாமே நல்லா இருந்துச்சு. பரோட்டா வெரைட்டிஸா இருக்கட்டும், இந்த சால்னாவா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. பன் பரோட்டா, நூல் பரோட்டா எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு இலை பரோட்டா மட்டும் சுத்தமா நல்லா இல்லை. ட்ரை பண்ணிடாதீங்க. மற்றபடிக்கு இந்த கடை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பரோட்டா லவர்ஸ்க்கு ரொம்பவே நல்ல கடை தான். ஓவரால் ரேட்டிங் ஒரு 3 out of 5 தரலாம்.